முதலில் நாங்கள் உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம். குறிப்பாக கடந்த சில தினங்களாக நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற வானிலை வருகின்றது. வடபகுதியை பொறுத்தமட்டில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் 100 மீட்டர் தொலைவுக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இந்த வானிலை தொடர்ந்தும் நீடிப்பதா, அது தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த வானிலை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்ட இந்த நிலைமை இன்னும் தொடர்கின்றதா அல்லது அது இலங்கை விட்டு நகர்ந்து விட்டதா? அந்த தாளமுக்க நிலையானது நேற்று முல்லைத்தீவுக்கு மேலாக காணப்பட்ட இந்த தாளமுக்க நிலையானது தற்போது புத்தளம் நோக்கி மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இன்றும் வட பிராந்தியத்தை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் மழை கொண்ட காலநிலை காற்றுடன் காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நீர்கொழும்பு முதல் காங்கேசந்துறையூடான மட்டக்களப்பு வரையான ஆழ்கடல் பகுதிகளில் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த நீர்கொழும்பு முதல் காங்கேசந்துறையூடான மட்டக்களப்பு வரையான ஆழ்கடல் பிரதேசம் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அங்கு காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் வடக்கு, வடமத்திய, மேற்கு, கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் கூட இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். இந்த தாளமுக்க நிலையானது புத்தளம் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டு வருவதனால் வட பிராந்தியத்தை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் இன்றும் மீனவர்கள் தமது கடல் நடவடிக்கையை சற்று நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த வானிலை வளமைக்கு திரும்புவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இன்று புத்தளம் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டு போறது நாளை அல்லது நாளை மறுதினம் அராபிய கடலினுள் பிரவேசித்த பின்னர் இந்த நிலை நாளை மறுதினம் சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன்.